நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் அரசு பேருந்தில் டிக்கெட் எடுக்க மாட்டேன் என கூறி நடத்துனருடன் வாக்குவாதம் செய்த காவலர் ஆறுமுக பாண்டி என்பவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். அரசு பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய காவல்துறையினர் அந்த துறை சார்ந்த சீருடை அணிந்திருப்பதால் மட்டுமே இலவசமாக பயணம் செய்துவிட முடியாது. ஒரு காவல்துறை அதிகாரி அரசு பேருந்தில் இலவசமாக பயணம் செய்ய வேண்டும் என்றால் வாரண்ட் என்று சொல்லப்படக்கூடிய பணி நிமித்தமாக பேருந்தில் பயணம் செய்கின்றோம் என்பதற்கான உரிய படிவங்களை பெற்று உயரதிகாரிகளின் கையெழுத்துடன் தான் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்க முடியும். காவல்துறை பணிகளுக்காக செல்லும் பொழுதும் அல்லது குற்றவாளிகளை சிறையிலோ அல்லது நீதிமன்றங்களுக்கோ அழைத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் பேருந்தில் செல்லும் பொழுது இவ்வாறு வாரண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அலுவலக பணி நிமித்தமாக காவல்துறை பணி நிமித்தமாக செல்லுகின்றோம் என்பதற்கான கடிதத்தை அவர்கள் வைத்திருக்க வேண்டும். சீருடை அணிந்திருப்பதால் மட்டுமே ஒரு காவல்துறை அதிகாரி இலவச பயணம் செய்துவிட முடியாது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் நாகர்கோயிலில் இருந்து திருநெல்வேலி வழியாக தூத்துக்குடி சென்ற பேருந்தில் ஆறுமுகப்பாண்டி என்கின்ற காவலர் சீருடை அணிந்திருப்பதன் காரணமாக பேருந்துக்கு பயணச்சீட்டு எடுக்க முடியாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். நடத்துனர் அறிவுறுத்தி கூறிய பிறகும், அதாவது நீங்கள் காவல்துறை பணிக்காகத்தான் செல்லுகின்றேன் என்பதற்கான வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் இலவச பயணம் என்ற அடிப்படையில் நான் பதிவு செய்ய முடியும். எனவே நீங்கள் அலுவலக பணிக்காக செல்லுகின்றீர்களா என்று கேள்வி கேட்ட பிறகும் எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த பயணச்சீட்டு எடுக்க மாட்டோம் என்று அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தான் போக்குவரத்து துறை செயலாளர் தரப்பில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அதன்படி குறிப்பிட்ட அந்த ஆறுமுக பாண்டி என்கின்ற காவலர் அலுவலக பணி நிமித்தமாக செல்லாமல் இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை சார்ந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கக்கூடிய போக்குவரத்து துறை செயலாளர், காவல்துறையினர் அரசு பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் கைவசம் வாரண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அலுவலக பணிக்காக செல்வதற்கான உயரதிகாரிகளின் ஒப்புதல் படிவம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் அனைவரும் கட்டாயம் பயணச்சீட்டு எடுக்க வேண்டும். அவ்வாறு பயணச்சீட்டு இல்லாமல் பயணித்தால் அவர்கள் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறை சார்பில் பரிந்துரைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.